திண்டுக்கல் மாவட்டம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் பல்வேறு காலி பணியிடங்களை வந்து ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. எந்த இடத்துல பணியிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திண்டுக்கல் மாவட்டம், அதே மாதிரி மாவட்ட சுகாதார அலுவலகம், அதே மாதிரி மகர்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து இருக்கக்கூடிய நலவாழ்வு மையங்களில் தான் வந்து இந்த பணியிடங்கள் இருக்குது. சரிங்களா? இதற்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 14/3/2025 மாலை 5 மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் ரீச் ஆகணும். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பணும் அப்படின்றதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். என்னென்ன போஸ்ட் அப்படின்றத பார்க்கலாம். அசிஸ்டன்ட் கம் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் பிகாம் எம்காம் முடித்த கேண்டிடேட், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கக்கூடிய கேண்டிடேட், ஒரு வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 16,000 ரூபாய் வந்து சேலரி ஒரு போஸ்ட் இருக்குது. 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இருக்கக்கூடிய அனைத்து போஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கன்சால்டேட், அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடங்கள் தான் எல்லாமே. அடுத்தது ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்எல்பி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 23,000 ரூபாய் சேலரி ஒரு போஸ்ட் இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35. அடுத்தது ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி, அதாவது யூஜி அல்லது பிஜி மாஸ்டர் டிகிரி வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டில் முடித்திருந்தாங்கன்னா எலிஜிபிள். 23,000 ரூபாய் சேலரி ஒரு போஸ்ட் இருக்குது. 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். கட் ஆஃப் டேட் வந்து 16/12/2024. சரிங்களா? ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பியை பொறுத்த வரைக்கும் இதற்கும் வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி யூஜிசி அங்கீகாரம் பெற்ற யூஜி அல்லது பிஜி, அதாவது பேச்சுலர் டிகிரி இல்லைனா மாஸ்டர் டிகிரி முடித்திருந்தாங்கன்னா அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக ஆர்சிஐ ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் பதிவு பண்ணியிருக்கணும். 23,000 ரூபாய் வந்து இந்த போஸ்ட்டுக்கான சேலரி. ஒரு வேக்கன்சி இருக்குது. 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். அதற்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் தான் எலிஜிபிள். லெபார்ட்ரி டெக்னீஷியன் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு +2 முடித்துட்டு, மினிமம் வந்து +2 முடித்துட்டு, எம்எல்டி மெடிக்கல் லெபார்ட்ரி டெக்னாலஜியில் ஒரு வருடம் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? 13,000 ரூபாய் சேலரி. 2 வேக்கன்சி இருக்குது. 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டோட்டலாக இந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்டில் 6 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது டோட்டலாக. இதற்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 14/3/2025 மாலை 5 மணி தான் லாஸ்ட் டேட்டு. அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ப்ரூஃப், சரிங்களா? என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்களோ அதற்கான ஜெராக்ஸ் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். உங்களுடைய நேட்டிவிட்டிக்கான இது வந்து நீங்கள் இணைச்சு அனுப்பணும் சர்டிஃபிகேட்டை. அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இணைச்சு அனுப்பணும். வேறு ஏதாவது ப்ரையாரிட்டி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வைக்கலாம். சரிங்களா? எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் மீனாட்சி நாயக்கன்பட்டி திண்டுக்கல் 624002 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். இதில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 04512432 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, இதற்கான அப்ளிகேஷன் எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, dindukkal.nic.inல இருக்கக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற டேபுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். எடுக்கக்கூடிய உங்களுடைய ப்ரூஃப் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தோடைய ஜெராக்ஸில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது உங்களுடைய சைன் போட்டு நீங்கள் அனுப்பலாம். சரிங்களா? அதே மாதிரி அட்டஸ்டேஷன் நீங்கள் பண்ணால் போதும். சரிங்களா? செல்ஃப் அட்டஸ்டேஷன் இருந்தால் போதும். நீங்கள் மெயில் மூலியமாகவும் அனுப்பலாம். அனுப்புறதுக்கான மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஆனால் போஸ்ட்டில் தான் அனுப்புறது பெட்டர். சரிங்களா? மெயில் ஐடியில் வந்து நீங்கள் அனுப்புறதா இருந்தாலும் அனுப்பலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த போஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தற்காலிகமானது, நிரந்தரம் செய்ய மாட்டாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேண்டிடேட் இதற்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். சரிங்களா? திண்டுக்கல் மாவட்டத்தில் டிஹெச்எஸில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து இதில் ஒட்டிக்கோங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேரை கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேமு, உங்களுடைய ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் வந்து ப்ரூஃப் கண்டிப்பாக வந்து வைக்கணும். பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் ஓகே, இல்லைனா 10th 12th மார்க் ஷீட்டில் எதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை நீங்கள் வைக்கலாம். உங்களுடைய வயது, சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய கல்வி தகுதி மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் முடிச்சிருக்கீங்களோ அந்த டீட்டெயில் வந்து கொடுக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு, அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்களா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா, டிஸ்ட்ரிக்ட் உமனா, விடோவா, எக்ஸ் சர்வீஸ்மேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எஸ் அப்படின்னா எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னா அதற்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் இணைச்சி அனுப்பணும். சரிங்களா? உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர் கொடுக்கணும். மெயில் ஐடி கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஆப்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும். சரிங்களா? எந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி தான் மொபைல் நம்பருக்கு தான்
தெரியப்படுத்துவாங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய முகவரி பெர்மனெண்ட் அட்ரஸும் சரி, தற்போது இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் அட்ரஸும் சரி, ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு உங்களுடைய சைன் பண்ணிக்கோங்க. இடம் மற்றும் தேதியை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும். ஜெராக்ஸ் எல்லாத்துலேயும் செல்ஃப் அட்டஸ்டட் இருக்கணும். அதே மாதிரி 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் இணைச்சி அனுப்பணும் அப்ளிகேஷன் கூட. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, 10th 12th மார்க் ஷீட்டாக இருக்கலாம், உங்களுடைய கல்வி தகுதிக்கான ப்ரூஃபு, 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி அல்லது டிப்ளமோனா அதனுடைய சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் எல்லாமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதை வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான எவிடன்ஸு, நீங்கள் 10th அல்லது 12th வந்து தமிழை நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃபு மார்க் ஷீட்டில் இருந்தாலே அது போதுமானது. சரிங்களா? உங்களுடைய ரெசிடென்சிக்கான ப்ரூஃபு, நீங்கள் நேட்டிவிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஓட்டர் ஐடி ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் ரெசிடென்சிக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி குரூப் ஏ இல்லைனா குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட வாங்கின கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இணைக்கணும். சரிங்களா? லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் வாங்கணும். வேறு ஏதாவது கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி COVID-19 டைமில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வந்து தேவை. சரிங்களா? ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். சரிங்களா? அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் முடியும். சரிங்களா? அதே மாதிரி அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் லாஸ்ட்டு டேட்டுக்கு முன்னாடியே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? நன்றி.